நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை முற்றிலும் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். பெரும்பாலும் நிறைய கிராமங்களில் நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். மூட நம்பிக்கைகள்லேருந்து முற்றிலுமாக வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் எழுதின ஒரு சிறிய கற்பனை கதை தான் இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடைய சேனலோடு. தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருந்துச்சு ஒரு அழகான கிராமம். கோம்பைப்பட்டின்னு பேர். அந்த ஊரில் பெரிய பண்ணையார், முத்தையா பண்ணையார். ஏக்கருக்கு ஏக்கர் தோட்டம். தேனி மதுரை வரைக்கும் லாரி போகும் வியாபாரம். வீட்டில் காரு, டிராக்டர், வேலைக்காரன் எல்லா வசதியும் இருந்துச்சு. ஆனால் அவருக்கும் அவர் மனைவி அழகம்மாளுக்கும் ஒரே ஒரு குறைதான், குழந்தை இல்லை. ஒரு நாள் இரவு வீட்டு மாடியில் உட்கார்ந்திருந்த அழகம்மா அழுதுகிட்டே சொன்னான், எவ்வளோ சம்பாதிச்சு என்ன பயன் மாமா? இந்த வீட்டில் ஒரு குழந்தையோட சிரிப்பு சத்தம் கேட்கலையே. முத்தையா பண்ணையாருக்கும் மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் ஊரில் யார் என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பித்தாங்க. பக்கத்து தெருவிலிருந்து ஒருத்தி வந்து சொன்னான், அக்கா, அந்த கேரளா எல்லைக்குள்ளே ஒரு பெரிய மந்திரவாதி இருக்காராம். அவர்கிட்ட போனால் குழந்தை வராதவங்க கூட குழந்தை பெற்றுக்கிட்டாங்களாம். இதை கேட்ட உடனே அழகம்மாளோட கண்ணு நம்பிக்கையால் மின்னுச்சு. அடுத்த நாளே காரை எடுத்துக்கிட்டு மலை காடு கடந்து அந்த சாமியாரை பார்க்க போயிட்டாங்க. சாமியார் பெரிய ஜடாமுடி, முழுக்க கருப்பு வேட்டி, முன்னாடி எலுமிச்சை, கோழி முட்டை, மண்டவோடு. அவர் கண்ணை மூடி, உங்கள் வீட்டில் செய்வன இருக்குது, உங்கள் குலத்தையே யாரோ கட்டி போட்டிருக்காங்க. அழகம்மாள் பயந்து, ஐயோ சாமி, அதுக்கு என்ன செய்யணும்? நள்ளிரவு பூஜை செய்யணும், 50,000 செலவாகும். முத்தையா பண்ணையார் யோசிக்காம பணம் கொடுத்துட்டார். அந்த இரவு சுடுகாடு பக்கத்தில் எலுமிச்சை வெட்டி கோழி ரத்தத்தை ஊற்றி மந்திரம் மாதிரி ஏதோ சொல்லி சாமியார் நடிப்பு போட்டார். இறுதியில் இன்னும் 3 பூஜை பண்ணணும், அப்போ தான் குழந்தை வரம் கிடைக்கும் என்றார். மாதம் ஒரு சாமியார், ஒரு மந்திரவாதி, ஒரு ஜோஷியர், யாரை பார்த்தாலும் உங்களுக்கு பில்லி, சூன்யம், ஏவல், கண்ணே கெட்டிருக்கு, உங்கள் குடும்பத்தை யாரோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினாங்க. ஒரு நாள் அழகம்மாள் கழுத்தில் இருந்த 40 பவுன் நகையும் போச்சு. அடுத்தது தோட்டமும் அடமானம். பிறகு லாரியையும் விற்றுட்டாங்க. ஆனால் குழந்தை மட்டும் வரலை. ஒரு நாள் முத்தையா பண்ணையாரோட பழைய நண்பன் சொன்னான், டேய், இவ்வளவு பணம் சாமியாருக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு நல்ல டாக்டரை கண்டா என்ன? அப்போதான் அவர்கள் மதுரையில் ஒரு பெரிய மருத்துவரை பார்த்தாங்க. மருத்துவர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அமைதியாக சொன்னார், உங்களுக்கு எந்த செய்வினையும் இல்லை, எந்த பில்லி சூன்யமும் இல்லை. இது ஒரு சாதாரண மருத்துவ பிரச்சனை, சிகிச்சை எடுத்தால் சரியாகும். அந்த ஒரு வார்த்தை அவர்களை இடித்த மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வர வழியில் அழகம்மாள் அழுதுகிட்டே சொன்னான், நம்ம பயத்தையே பயன்படுத்தி எல்லோரும் நம்மளை ஏமாத்திட்டாங்களே மாமா என்று. முத்தையா பண்ணையார் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, சாமியாரை நம்பி போன பணம் இருந்தால் நம்ம வாழ்க்கையே வேறு மாதிரி இருந்திருக்கும். சில மாதங்கள் பண்ணையார் வீடு வெறிச்சோடு நின்றுச்சு. தோட்டம் போச்சு, பணம் போச்சு. ஒரு வாடகை வீட்டில் இருவரும் சாதாரணமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க. மதுரையில் டாக்டரை பார்த்துட்டு வந்த நாளிலிருந்து முத்தையா தேவருக்கு தூக்கமே இல்லை. வீட்டில் இருந்த பணம், நகை, தோட்டம் இந்த போலி சாமியார்களால் போயிருச்சுன்னு நினச்சப்ப அவருக்கு உடம்பே கொதிச்சுது. ஒரு நாள் காலையிலேயே செல்லம்மாளிடம் சொன்னார், இவங்கள சும்மா விடக்கூடாது செல்லம்மா. நம்மளை மாதிரி இன்னும் எத்தனை பேரை ஏமாற்றுவாங்கன்னு தெரியுமா செல்லம்மா? செல்லம்மாளும் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, ஆமாம்ப்பா, நம்ம வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. அடுத்த நாளே முத்தையா தேவர் நேராக அந்த பூசாரி இருந்த இடத்துக்கே போனார். அங்கே முன்னாடி மாதிரி புகையை போட்டுக்கிட்டு எலுமிச்சை, குங்குமம், மந்திரமெல்லாம் நடக்குது. முத்தையா தேவர் கோபத்தில் கத்தினார், டேய், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னையையும் என் பொண்டாட்டியையும் ஏமாத்திட்டீங்களேடா. அங்கே இருந்தவங்க அதிர்ச்சியாக பார்த்தாங்க. பில்லி, சூன்யம், செய்வினை, ஏவல் இதெல்லாம் சொல்லி என்கிட்ட இருந்த பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டீங்களேடா என்று கதறினார். நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்டா. மிரட்டிய போலீஸ் சாமியார்கள் அதை கேட்டவுடனே அந்த பெரிய சாமியார் முகம் மாறி போச்சு. அவர் மெதுவாக எழுந்து வந்து, ஏய் முத்தையா, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுரு. முத்தையா தேவர் முறைத்தார். இல்லைன்னா என்னடா செய்வீங்க என்று கத்தினார். அதற்கு அவர்கள், சாமியார் கண்ணை உருட்டி, நீயும் பொண்டாட்டியும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. அங்கே இருந்த மற்ற மந்திரவாதிகளும் எங்களை யாராலும் எதுவும் பண்ண முடியாது.
எங்களுக்கு பெரிய இடத்துல செல்வாக்கு இருக்குன்னு பயமுறுத்த ஆரம்பித்தாங்க. பயந்தா வாழ்க்கையே போயிடும். ஆனால் இந்த முறை முத்தையா தேவர் பயப்படலை. அவர் நேராக சொல்லிட்டாரு, நான் முன்னாடி முட்டாளாக இருந்தேன், ஆனால் இப்போ இல்லைடா. பயமுறுத்தி சம்பாதிக்கிற உங்கள் ஆட்டம் இனிமே முடிஞ்சு போகும். அதை சொல்லிவிட்டு நேராக காவல் நிலையத்துக்கே சென்று விட்டார். காவல் நிலையத்தில் முத்தையா தேவர் எல்லா விஷயத்தையும் சொன்னார். சார், எங்களை மாதிரி நிறைய பேரை ஏமாத்திட்டுருக்காங்க, பயமுறுத்தி பணம் பறிக்கிறாங்க. போலீஸாரும் உடனே நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த இரவே போலீஸ் ஜீப் சத்தம் அந்த இடம் முழுக்க கேட்க ஆரம்பிச்சது. போலீஸார் விரைந்து சென்று அங்கே இருந்த அத்தனை சாமியார்களையும் கைது பண்ணாங்க. அங்கே இருந்த போலீஸ் சாமியார், மந்திரவாதி, பூசாரி என எல்லாரையுமே கைது செஞ்சாங்க. அங்கே இருந்த பணம், நகை, ஏமாந்த மக்களோட பொருட்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. புதிய வாழ்க்கை. அதுக்கப்புறம் முத்தையா தேவரும் செல்லம்மாளும் மருத்துவர் சொன்னபடி அறுவை சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க. சில மாதங்கள் ஓடிச்சு. ஒரு நாள் காலை செல்லம்மாள் கண்ணீர் கலந்த சிரிப்போடு ரிப்போர்ட்டை காட்டினாள். மாமா, நம்ம வீட்டுக்கு குழந்தை வரப்போகுது. அந்த நிமிஷம் முத்தையா தேவர் கண்கலங்கி நின்றார். சில மாதங்களுக்கு பிறகு அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த வீடே மீண்டும் சந்தோஷத்தில் நிறைஞ்சு போச்சு. செல்லம்மாள் முகத்தில் நிம்மதி, முத்தையா தேவர் கண்களில் சந்தோஷ கண்ணீர். அவர்கள் இருவரும் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க. பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை என்று மக்களை பயமுறுத்தி பணம் பறிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பயம் மற்றும் அறியாமையை பயன்படுத்தி போலி சாமியார்கள் பல குடும்பங்களை அழிக்கிறாங்க. பயம் இருக்கும் இடத்தில்தான் ஏமாற்றம் அதிகமாக இருக்கும். உடல்நல பிரச்சனைக்கு மருத்துவரை அணுகுங்கள். மனப்பிரச்சனைக்கு ஆலோசனை பெறுங்கள். போலி சாமியார்களையும் மந்திரவாதிகளையும் நம்பி உங்கள் வாழ்க்கையையும் பணத்தையும் இழக்காதீர்கள். அறிவியல்தான் உண்மை. மூட நம்பிக்கை வாழ்க்கையை அழிக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.